நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை கடவுளுடைய இரக்கம் நம்மை சூழ்ந்திருக்கிற சிறப்பான நாள். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து சொல்ல நான் தெரிந்தெடுத்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளை நாமும் சிந்தித்து நம்மையும் மற்றவர்களுக்கு தன்னை அடையாளப்படுத்த கடவுள் தெரிந்து கொண்ட ஊழியர்களாயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நானும் ஆண்டவருக்குள் பயணிப்பேன் என்கிற உறுதியோடு ஆண்டவர் திருமுன் அவரை புகழ்ந்து பாடுவோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று திருப்பாடல் 117 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மாற்கு நற்செய்தி 16:15 வார்த்தைகள் பல்லவியாக அருளப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எல்லா மக்களுக்கும் கடவுள் கொடுத்த அற்புதமான ஒரு அழைப்பு நற்செய்தியை பறைசாற்றுவது. கடவுள் இந்த பூ உலகத்திற்கு செய்த அந்த உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பாக பறைசாற்றும் சாட்சிகளாக பயணிக்கிறார்கள். நீங்கள் அப்படி ஒருவேளை பயணிக்காமல் இருந்தால் இன்றிலிருந்து உங்கள் பயணம் ஆண்டவரை குறித்த ஆசீர்வாத பயணமாக மாற ஆண்டவரே எனக்கும் ஆற்றலை தாரும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிப்போம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் என்கிற வார்த்தை எல்லா மக்களுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் நான் ஆண்டவரை போற்றுகிறேனா, புகழ்கிறேனா, என்னுடைய வாழ்வில் அவர் செய்த நன்மைகளை நினைவுகூறுகிறேனா என்பதை நாம் நினைந்து அவர் செய்த நன்மைகளை எல்லாம் பறைசாற்றி நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப் பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது என்கிற வார்த்தை. அவர் நமக்காக மாறாத அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் என்றென் மாறுபவர் அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்போடு பயணிக்கிற அந்த தெய்வத்தை நாமும் மாறாத அன்போடு பயணித்து அவருக்குள் எந்நாளும் நன்றி செலுத்துகிற சாட்சிகளாக நாம் நிறைந்திருப்போம். அவரோடு நிலைத்து பயணிக்கிற ஆசிர்வாதத்துக்காக மன்றாடி செபிப்போம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்க மிகுதியினால் எங்களை வாழ வைக்கிறீர். நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாத கிருபைகளை நாங்கள் நினைத்து நினைத்து வாயார பாடி புகழ்ந்து பறைசாற்றுகிற போது நீர் மகிமை அடைவீராக. உம்முடைய கரத்தில் எந்நாளும் நாங்கள் இப்படியாகவே வாழ்ந்து உம்மிடத்திலே ஓடி வர எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.